Example 1, consider the number 4 power n. 4 power nங்கிற நம்பரில் இந்த n நேச்சுரல் நம்பர்னு சொல்கிறாங்க. அப்போ நேச்சுரல் நம்பர் எதுலேருந்து ஆரம்பிக்கும்? 1 2 3 4 வழியே போய்ட்டுருக்கோம் இல்லையா? இந்த 4 பவர் எண்ணில் எண்ணுக்கு 50 இந்த நம்பர்லாம் அப்ளை பண்ண வரும்னு வச்சுங்க. வரும்போது ஏதோ ஒரு ஆன்சரில் 0 வருமானு கேட்குறாங்க. கடைசி நம்பர் அது 1230 இருக்கலாம், இல்லை 10 இருக்கலாம், இல்லை 20 இருக்கலாம். கடைசி நம்பரு இந்த பவருக்கு இந்த 1 2 3 4ன்னு போட்டுன்னு வரும்போது கடைசி நம்பர் 0 வரும் மாதிரி ஒரு நம்பர் இருக்குதான்னு கேட்குறாங்க. ஆனால் நம்ம செக் பண்ணலாம். நமக்கு தெரிஞ்சது இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், ஃபண்டமெண்டல் தியரத்தை தான் பேஸாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஃபண்டமெண்டல் தியரம் என்ன சொல்லுதுன்னா, தியரம் என்ன சொல்லுது, ஒன்றுக்கு மேற்பட்ட நம்பர், 1 தவிர்த்து 2 3 4 5 6 7 8 9 10, ஓகேவா? இந்த நம்பரை ப்ரைம் ஃபேக்டர்ஸாக எழுதலாம்னு சொல்லுது. 1 தவிர்த்து இதுக்கப்புறம் வர எல்லா நம்பரும் எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் சரி ப்ரைம் நம்பராக எழுதலாம்னு சொல்லுது. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது ஆல்ரெடி ப்ரைம் நம்பரு, இதுவும் ப்ரைம் நம்பரு. இதை 2 × 2ன்னு எழுதலாம். ப்ரைம் நம்பராக மாறிடுச்சா? இது ஆல்ரெடி ப்ரைம் நம்பரு, இது 2 3ன்னு எழுதலாம். 2 × 3 6. இது ஆல்ரெடி ப்ரைம் நம்பரு, இதை 2 × 2 × 2ன்னு எழுதலாம். 2 2s are 4, 4 2s are 8. இதை 3 × 3ன்னு எழுதலாம். இதை 2 × 5ன்னு எழுதலாம். ஓகேவா? அப்போது நல்லா பாருங்கள், 2 × 5 இந்த நம்பர் பாருங்கள், ஒரு ஈவன் நம்பரோட ஒரு 5 சேர்ந்தால் கன்ஃபார்மாக அது என்ன நம்பர் வருது, கடைசி நம்பர் 0 வருது. அது 2ன்னு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். நம்ம இங்கே சின்ன நம்பருங்கிறதுனால 2 கன்சிடர் பண்ணுறோம். ஆனால் எந்த ஈவன் நம்பரில் 5 மல்டிப்ளை பண்ணாலும் அது 0வில் தான் போய் முடியும். நம்ம இந்த மட்டும் பார்ப்போம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. 10 = 2 × 5. அப்போது ஏற்கனவே நம்மளுக்கு 2 நமக்கு கிடச்சிரும் பாருங்கள். இப்போ 4 பவர் n இருக்குது. இதை எப்படி எழுதலாம்? ப்ரைம் நம்பராக மாற்றோம்னா 2² பவர் n எழுதலாம் இல்லையா? இந்த பவர் n கூட சேர்த்துக்கலாம் இல்லையா? அப்போ எப்படி எழுதலாம்? 2 பவர் 2n எழுதலாம். ஓகேவா? நமக்கு இந்த ப்ரொசீஜர்லாம் தெரியும். இப்போ நான் ஒரு நம்பராக நான் அதில் போட்டு பார்க்குறேன். போட்டு பார்த்தா என்ன வருது பாருங்கள். 2 பவர் n 50 போடுறேன். புட் 1 n = 1 போட்டால் என்ன வரும்? 2 பவர் 1 = 2 பவர் 2, 2 2s are 4. அப்போ இது 4. புட் n = 2 போட்டால் என்ன வரும்? 2 பவர் 2, 2 பவர் 2 × 2 4. அப்போ 2 × 4னா எவ்வளோ வரும்பா? 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. அப்புறம் புட் n = 3, 2 பவர் 2 × 3. அப்போ எப்படி எழுதலாம்? 2 பவர் 6ன்னு எழுதலாம். 6ன்னு எழுதுனா 64 ஆகிடும். நம்ம பாருங்கள், இதெல்லாம் 2ல் இருக்குது. அப்போது இதுவும் 2ல் இருக்குது. இதை 2வோட எதை மல்டிப்ளை பண்ணால் 0 ஆகும்? 5 மல்டிப்ளை பண்ணால் 0 ஆகும். அப்போது × 5ன்னு போடுறோன்னு வச்சுக்கோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு. × 5 × 5. அப்போ இங்கேயும் × 5 தானே? × 5 × 5 மல்டிப்ளை பண்ண வரும்? 0 வரும். அப்புறம் இது 80 வரும். இது 640 320 0 முடியுது. அப்போது 5 இல்லாமல் வித்தவுட் 5 0 cannot be possible. சரிங்களா? தேங்க்யூ.